ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கார்ஸ் மோட்டார் சல்மான் அஃபிஷியல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜ்க்கு மாருதி ஓம்னி கார் வந்திருக்கு. அண்ட் இந்த காரோட ஒர்க் என்ன அப்படின்னா டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் எந்தெந்த இடத்துல டிங்கரிங் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஓகே, இப்போ காரில் வந்து எங்கே டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் டாப் பார்த்தோன்னா ஃபுல்லாக அங்கங்கே டென்ட்டாக இருக்கு. அண்ட் இப்போ இந்த கார் சுற்றிலும் நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். செக் பண்ணி பார்த்தால டிக்கி சைடு அண்ட் பேக் டோர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த லைன் வந்து துரு பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னும் நம்ம காரில் வந்து எங்கெங்கே எது இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் ஓகே, இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கும் டிங்கர் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் கார் ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஒர்க்கு. ஸோ அந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அண்ட் இந்த எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணுங்க. அண்ட் ஓகேங்க, எல்லாத்தையும் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் இப்போது எங்கெங்கே துரு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் காரில் இருந்த எல்லா பொருளும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ டிங்கர் ஒர்க் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ரன்னிங் பீஸ் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த பீஸ் வந்து மாற்றணும். அண்ட் இந்த இடத்துல ஒரு பீஸ் வரும். ஸோ அதுவும் இப்போ மாற்ற போகிறோம். அண்ட் ஓகே, டிங்கர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தா அந்த பீஸ் வந்து ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பீஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ளே ஒன்று வருங்க அந்த பீஸு. ஸோ அந்த பீஸ் வந்து அதுவும் துரு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் காரில் வந்து அந்த பஸ் இருந்துச்சு அண்ட் ஸ்டிக்கர் இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த ஸ்டிக்கர் பஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் இந்த ரன்னிங் பீஸ் நான் சொன்னேன் இல்லையா, சரிங்க காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள். அண்ட் அந்த அளவு பார்த்துன்னுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒரு பீஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பீஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த ரன்னிங் பீஸ்க்குள்ளே வந்து அதுக்குள்ளே இன்னொரு பீஸ் வரும் அப்படின்னாங்க. ஸோ அதை தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓகே, அதுவும் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அந்த அவுட் சைடு வந்து ஒரு பீஸ் உட்காரும் இல்லையா, ஸோ அது வந்து இப்போ நெக்ஸ்ட் அந்த பீஸ் தான். அண்ட் அது வந்து இப்போ டிங்கர் ஒர்க் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அந்த ரன்னிங் பீஸ் காமிச்சிருப்போம் இல்லையா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த பீஸ் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த ரன்னிங் பீஸ் இருக்குது. அண்ட் பாருங்கள், இந்த ரன்னிங் பீஸ்லையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே துரு பிடிச்சி அந்த ஃபுல்லாகவே அந்த ரன்னிங் பீஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் ஓகே, இப்போ வந்து டிங்கரிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த ரன்னிங் பீஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அதை வந்து துரு பிடிச்சிருந்தது, அதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டோம். அதை ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் அந்த புது பீஸ் வந்து வச்சு அளவெல்லாம் பார்த்தோம். அண்ட் அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வெல்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓகே, இந்த வெல்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்டில் இது. அண்ட் இந்த இடத்துல ஒன்று பார்த்தோன்னா இங்கே துரு பிடிச்சிருந்துச்சி, பபுள் சைன்ஸ்னு சொல்லிட்டு கிரைண்டிங் பிடிச்சோம். அதுக்கப்புறம் மொத்தமாக அந்த பீஸை போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ரன்னிங் பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த இடத்துல வந்து துரு பிடிச்சின்னு சொல்லிட்டு கிரைண்டிங் பிடிச்சாங்க. அந்த மொத்தமாக அந்த பீஸை போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பீஸை எடுத்துட்டோம். எடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக பீஸ் வச்சு ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த டோர்கிட்டையும் ஒரு பபுள்ஸுங்க இருந்துச்சு. ஸோ அதுவும் கிரைண்டிங் பிடிச்சதில் அந்த பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த பீஸும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து பாக்ஸ் டைப்பில் கட் பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீஸும் கட் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம கேரேஜில் இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு அண்ட் நம்ம தெளிவாக அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி உங்கள் காருக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம கேரேஜ்க்கு வாங்க. அண்ட் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் எந்தளவுக்கு இந்த துரு பிடிச்சிருக்குன்ட்டு. ஸோ இந்த பீஸை போயிட்டுருக்கு. அண்ட் அந்த பீஸ்னால் ஸோ அந்த மொத்தமாக போல் அந்த லைன் வரும் இல்லையா, ஸோ இருங்க காமிக்கிறேன். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அண்ணன் பாருங்கள் அந்த லெவலில் வச்சு அண்ட் அந்த லைன் வந்து ரெடி பண்ணணும். அண்ட் இருக்குங்க, அது வந்து ரெடி பண்ணிட்டோம். அண்ட் ரெடி பண்ணுறதுக்கப்புறம் அண்ட் அந்த துரு பிடிச்சிருந்துச்சு இல்லையா, ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இதுதான் அந்த பீஸு ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இந்த பீஸை வந்து அதில் வச்சு டிங்கரிங் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் ஓகே, இந்த ஃப்ளாட் பரத்தில் பார்த்தோன்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுவும் துரு பிடிச்சிருக்கு. அண்ட் இதுவும் எப்படி டிங்கர் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
அண்ட் ஓகே இப்போ வந்து காரில் கொஞ்சமாக டிங்கர் ஒர்க் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த டாப்பிங் ஒர்க் இருக்குது. அண்ட் டாப்பிங் இந்த டென்ட்டு சொன்னோம் இல்லையா, ஸோ இப்போ இந்த டென்ட் வந்து செக் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டென்ட்டுன்றனா இந்த டென்ட் ஃப்ளோர் மிஷின். ஸோ இந்த பள்ளம் இருந்துச்சுன்னா இந்த பள்ளத்தை வந்து எடுத்து கொடுத்துரும் அந்த மிஷின் அது. அண்ட் இதில் இருக்கிற டென்ட் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அண்ட் வெயிட் பண்ணுங்கள், டாப்லையும் இந்த டென்ட்டு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த பாருங்கள் டாப்பில் வந்து டென்ட் எடுத்துனுக்குறாங்க. அண்ட் டென்ட் எங்கே இருந்துச்சோ அங்கெல்லாம் கிரைனிங் பிடிச்சாச்சு. கிரைனிங் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் இந்த மாதிரி டென்ட் ஃப்ளோர் மிஷின் வச்சு நொடுக்கணும். ஸோ அந்த நொடுக்கானதை வந்து அந்த மிஷினில் ரெடி பண்ணிவிடுவோம். அண்ட் இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க்கில் இருக்குங்க. பெயிண்டிங் ஒர்க் அப்படின்னா பட்டி பேஸ்ட் பார்க்கணும். அண்ட் பிளாட்ஃபார்ம் நான் காமிச்சிருப்பேன். அண்ட் இந்த பீஸும் நான் காமிச்சிருப்பேன். ஓகே, டிங்கர் ஒர்க் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இப்போ பெயிண்டிங் ஒர்க்கில் இருக்குது. அண்ட் பட்டி பேஸ்ட் ஒர்க்லாம் பார்த்துன்னுக்குறாங்க. அண்ட் இந்த பட்டி பேஸ்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டல் பண்ணுங்க. ஸோ டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரைமர் கோட்டிங் இருக்குது. அண்ட் எந்த இடத்துலலாம் பட்டி பேஸ்ட் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஓகே, இந்த ஒர்க் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஓகேங்க, டாப்லேயும் அந்த பட்டி பேஸ்ட் ஒர்க்லாம் பார்த்தாச்சு. அண்ட் அந்த டாப்பில் வந்து டென்ட்டுங்க இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் அதை ரிமூவ் பண்ணி முடிச்ச வரும் இந்த பட்டி பேஸ்ட் பார்த்துருக்கோம். அண்ட் அதுவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ காரை வந்து ப்ரைமர் கோட்டிங்காக ரெடி பண்ணிக்கிறோம். அண்ட் உள்ளெல்லாம் பார்த்தோன்னா ஸோ அங்கங்கே துருப்பிடிச்சிச்சு. ஸோ அதுவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அண்ட் ஓகே, இப்போ வந்து காரை வந்து ப்ரைமர் கோட்டிங்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் காரோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள். அண்ட் பட்டி பேஸ்ட் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து டிங்கரிங் பண்ணியிருக்கிறது. அண்ட் டென்ட்டு எங்கெங்கே இருந்துச்சோ ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுது. அண்ட் இந்த இடத்துலலாம் டென்ட் இருந்ததுங்க. அண்ட் ஓகேங்க, டிங்கர் பட்டி பேஸ்ட் ஒர்க் இப்போ ரெண்டுமே முடிஞ்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன ஒர்க் அப்படின்னா ப்ரைமர் கோட்டிங் இருக்குது. அண்ட் இந்த ப்ரைமர் கோட்டிங் அப்படின்னா அண்ட் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன். இதுதாங்க இந்த ப்ரைமர் கோட்டிங். அண்ட் இந்த ப்ரைமர் கோட்டிங் அப்படின்னா இப்போ இதை வந்து ப்ரைமர் கோட்டிங் அப்படின்றோன்னா இப்போ நம்ம டிங்கர் ஒர்க்கு அண்ட் பட்டி பேஸ்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ட் இந்த மாதிரி இந்த பட்டியை வந்து கவர் பண்ணுங்க. அந்த கவர் பண்ணுறது தான் இந்த ப்ரைமர் கோட்டிங் அப்படின்ட்டு சொல்கிறோம். அண்டு போயிருங்க. அண்ட் அந்த டோரில் பாருங்கள் பட்டி இருக்கா. அண்ட் இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம எங்கே பட்டி ஒர்க் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? அண்ட் இதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஏதாவது ஸ்பாட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுங்க. அண்ட் இந்த ப்ரைமர் கோட்டிங் அப்படின்னா இப்போ நம்ம ஃபுல் பாடி பெயிண்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்பாட் அந்த மாதிரி பண்ணாலும் சரி, அண்ட் நம்ம முக்கியமாக இந்த மாதிரி ப்ரைமர் கோட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம பெயிண்டிங் ஒர்க்கே பண்ணணும். அண்ட் நம்ம வெறும் இந்த பட்டி பேஸ்ட் பார்த்து அதுக்கப்புறம் டைரெக்டாக பெயிண்ட் பண்ணோன்னா ஸோ அது வந்து எப்படி சொல்லுங்கன்னா அந்த கலர் வந்து நமக்கு கரெக்டாக வராது. கரெக்டாக வராதுன்னா அது வந்து கொஞ்சம் கலர் வந்து இதாகிடும். அண்ட் அதனால் இந்த மாதிரி ப்ரைமர் கோட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெயிண்டிங் ஒர்க் பண்ணால் தான் அந்த கலர் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இப்போ காரோட ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுங்க. அண்ட் இது வந்து காரோட கலர். இது கலர் கோடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அண்ட் இந்த சில்வர் கிணத்துல இந்த கலர் கோடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அண்ட் நம்ம வந்து நினைக்கலாம் சில்வர் அப்படின்ட்டு. ஸோ அந்த சில்வர்லையும் அண்ட் கலர்ஸுங்க இருக்குங்க. ஸோ நிறைய கலர் இருக்குது. அண்ட் இப்போ காரோட டோரை வந்து ரெண்டாக இது இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து இப்போ பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓகே, இந்த டோர் ஒர்க் வந்து முடிஞ்சுன்னா நெக்ஸ்ட்டு கார் வந்து அண்ட் இந்த சீலண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கங்கே சின்ன சின்னதாக அந்த சீலண்ட் வந்து இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த சீலண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கார் வந்து பெயிண்டிங் ஒர்க்காக பூத்துக்கு எடுத்துன்னு போகணும். அண்ட் ஓகே, இப்போ வந்து சீலண்ட் ஒர்க் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இப்போ பூத்தில் போயின்னு காரு. அண்ட் இப்போ கார் வந்து பெயிண்டிங்காக ரெடி பண்ணுங்க. அண்ட் ஓகே, இப்போ கார் சுற்றி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இப்போ பெயிண்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
அண்ட் ஓகே, இப்போ இந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறத பாருங்கள். ஏன் நான் இவ்வளோ நேரமாக வீடியோ இது பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ஸோ நம்ம ஒர்க் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ இவ்வளோ கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கிறோம். அண்ட் பார்க்குற உங்களுக்கும் தோணும் இல்லையா, ஸோ நம்ம ஒர்க் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி 1 by 1 நம்ம வந்து வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் நம்ம ஒர்க் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணுறோம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஓகேங்க, இப்போ காரை வந்து பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சுன்னா, ஸோ இன்னும் முடியலை, இன்னும் இருக்குது. அண்ட் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துலலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அண்ட் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்டு எந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். அண்ட் ஓகே, உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் காரோட பெயிண்டிங் ஒர்க் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் இந்த கிளியர் கோட்டுன்னுவோம், ஸோ அது வந்து இன்னும் இருக்குது. இதுதான் அந்த கிளியர் கோட்டிங். அண்ட் ஃபஸ்ட் நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணோம், நெக்ஸ்ட் இப்போது கிளியர் கோட்டிங். அண்ட் காரோட இப்போது அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் அந்த கிளியர் கோட் அடிச்சதுக்கப்புறம் அதோட ஷைனிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். அண்ட் இப்போ வந்து கிளியர் கோட்டிங் ஆகின்னு இருக்கு. அண்ட் ஷைனிங் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே, இந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த காரில் வந்து ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் அந்த ஃபிட்டிங் ஒர்க்கெல்லாம் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காரோட அவுட்லுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஓகே, இப்போ காரோட ஃபினிஷிங் இப்போ பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு பெயிண்டிங், நெக்ஸ்ட்டு கிளியர் கோட்டுங்க. ஸோ அந்த கிளியர் கோட் அடித்தா தான் இந்த மாதிரி ஷைனிங் தெரியும். அண்ட் இப்போ காரை வந்து ஃபிட்டிங் ஒர்க் இருக்குங்க. ஸோ அந்த ஃபிட்டிங் ஒர்க்கெல்லாம் ஆனதுக்கப்புறம் அண்ட் காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் நீங்கள் காரை வந்து நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ முக்கியமாக நம்ம காரை வந்து ஜாஸ்தியாக வெயிலில் நிப்பாட்டக்கூடாதுங்க. ஸோ அந்த வெயிலில் நிப்பாட்டினா தான் அந்த கலர் வந்து ஃபேட் ஆகும். அண்ட் இப்போ காரில் வந்து நம்ம டிங்கர் ஒர்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அந்த டிங்கர் ஒர்க் பண்ணது ஏதாவது உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஓகேங்க, இப்போ நம்ம காரை சுற்றிலும் பார்த்துட்டோம். அண்ட் காரோட அவுட்லுக்கெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு. அண்ட் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் டென்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அண்ட் அந்த டென்ட்டு உங்களுக்கும் ஏதாவது தான் பாருங்கள். அண்ட் இந்த இடத்துல டிங்கர் ஒர்க் பண்ணோம். பாட்டமும் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் ஓகே, இப்போ வந்து ஃபிட்டிங் ஒர்க் ஆகின இருக்கு காரு. அண்ட் ஓகே, ஃபிட்டிங் ஒர்க் ஆனதுக்கப்புறம் காரோட ஃபினிஷிங் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் காரோட அவுட்லுக் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரை வந்து இப்போ தான் நான் சொல்கிறேன். அண்ட் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்து இந்த காரை வந்து நம்ம கேரேஜ்க்கு வந்துச்சுங்க. அண்ட் காரை வந்து பெங்களூரு. அண்ட் காரில் ஏன் ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அண்ட் நம்ம அண்ணா வந்து பெயிண்டிங் மட்டும் பண்ணி கொடுங்க, அண்ட் மற்றது இன்னும் ஒர்க்கெல்லாம் இருக்க காரில் நான் வந்து பெங்களூரில் பார்த்துக்குறோம் அப்படின்னாரு. அண்ட் கார் வந்து பெங்களூர்லேருந்து கிருஷ்ணகிரிக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம ஒர்க் வந்து பார்த்துருக்கான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு.
அண்ட் ஒர்க் நீங்கள் நீட்டாக பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதை பார்த்து தான் நான் வந்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி நம்ம காரை வந்து இன்னும் நீட்டாக கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், இந்த காரோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள். அண்ட் அவருக்குன்ட்டு இல்லை, அண்ட் காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் டென்ட் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், அது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் ஒர்க் வந்து நம்ம எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னும் நீங்கள் தாங்க சொல்லணும். அண்ட் நாம் சொல்கிறது அண்ட் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அதை நீங்கள் பார்த்தா தான் அண்ட் ஒர்க் நம்ம எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களால் ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா. ஓகே, இப்போ காரை சுற்றியும் நம்ம பார்த்தாச்சு. அண்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கேயும் டென்ட் இல்லை. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அண்ட் நம்மளை நம்பி பெங்களூர்லேருந்து கிருஷ்ணகிரி வந்தார். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க்கும் முடிச்சிட்டோம். அண்ட் ஓகே, கார் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக ஓட்டுங்க. நம்ம ஒர்க்கு நீட்டாக இருந்துச்சுன்னா அண்ட் எந்த ஊர்லேருந்தும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இவர் பார்த்து தான் நான் புரிஞ்சுக்கணுங்க. அண்ட் ஓகேங்க, காரோட அவுட்லுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.